காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு அந்த திருக்கோவில் இருக்கிறது. காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி என்று அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. ஏகாம்பரநாதர் இருக்கக்கூடிய கோவில் இருக்கிற பகுதி சிவகாஞ்சி, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பகுதி, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பகுதி விஷ்ணு காஞ்சி. அந்த விஷ்ணு காஞ்சியிலிருந்து கொஞ்ச தூரத்தில் இன்னொரு பெருமாள் கோவில் இருக்கிறது. அந்த பெருமாள் கோவிலுக்கு திருமழிசை ஆழ்வார் என்கிற ஆழ்வாருடைய சீடன் கணிகண்ணன் அந்த கோவில் பராமரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு வயதான பாட்டி, அவள் அந்த கோவிலை சுத்தம் செய்து அந்த கோவில் நடையை திறந்து வைப்பாள். ஏனையவற்றை செய்வது கணிகண்ணன். ஒரு நாள் இவர் போகிறார், கோயில் சுத்தம் செய்யப்படவில்லை, அந்த பாட்டியை காணோம். நேரம் கழித்து வருகிறார். ஒரு மார்கழி மாதம், இந்த மாதத்திலாவது நீ சீக்கிரம் வர வேண்டாமா அம்மா என்று கணிகண்ணன் கேட்டார். அந்த வயதான மூதாட்டி சொன்னா, வயதாச்சுப்பா, என்னால் அந்த குளிரில் வர முடியலையேன்னு. கணிகண்ணன் திருப்பி கேட்டார், உன்னை இளமையாக்கி விட்டால் நீ வருவாயா? இது எங்கேயாவது நடக்குமா? வருவேன். நேர பெருமாள்கிட்ட போனார். உனக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த மூதாட்டியை நீ இளம்பெண்ணாக மாற்று. அடியவன் சொன்னா இறைவன் கேட்பான். ஏன்னா இறைவன் அடியார்க்கு நல்ல பெருமாள். அந்த பாட்டி 65 வயது பாட்டி 18 வயது இளம்பெண்ணா மாறிட்டா. கோயிலுக்கு ஒழுங்கா எல்லாம் செய்கிறார். ஒரு வாரம் கழித்து பல்லவ மன்னன் வருகிறான். இந்த இளம்பெண் இங்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறாள். அவன் கேட்டான், இங்க ஒரு பாட்டி இருந்தாலே, அவ எங்க? அந்த பாட்டி தான் இவ. மன்னனால நம்ப முடியல. ஔவையார் மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, இளமையிலேயே முதுமையானவங்க உண்டு. ஆனால் முதுமையிலிருந்து இளமைக்கு வந்தது எப்படி? கணிகண்ணன் என்ற அந்த ஆழ்வாருடைய சீடனுடைய கருணையால் நடந்தது. அவர்கிட்ட போனா மன்னன், அப்பா பெருமாள்கிட்ட கேட்டு எனக்கு இப்போ வயசு 55, ஒரு 35 வயசாக மாத்திருன்னா. முடியாது. ஒரு சாதாரண பெண்ணை மாற்றிய நீ மன்னனை மாற்ற மாட்டாயா? அந்த பெண்ணை ஏன் மாற்றினேன் என்றால், அவள் இளமையானால் தெய்வத்தொண்டு செய்வாள். நீ எதற்கு இளமை கேட்கிறாய்? இந்த உலகத்து இன்பங்களை இன்னும் நுகர வேண்டும் என்பதற்காக அந்த ஆசையினால் கேட்கிறாய் அல்லவா? முடியாது. பாடமாட்டாய்? முடியாது. அப்படியானா என் ஊரில் இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை, நாடு கடத்தி இருக்கிறேன், போய்விடுன்னா. இவ்வளவு தானே, நான் போகிறேன். நேராக அவருடைய ஆழ்வார்கிட்ட போனார், குருநாதர்கிட்ட. என்னை ஊரை விட்டு நாடு கடத்தி இருக்கிறான், நான் போகிறேன். அவர் நேராக போனார். கொஞ்சம் பொறு, நமக்கு வேண்டிய ஒருத்தங்க இருக்கிறான், அவனையும் கூட்டிகிட்டு போவோம். நேராக போனால் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார். நேராக போய் சொன்னார், கணிகண்ணன் போ என்றான். காமருபூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். மணிவண்ணா, நான் ஊரை விட்டு போகிறேன், என் சீடம் போகிறதுனால உனக்கு என்னங்க படுக்க வேண்டி கிடக்கு? பாயை சுருட்டிட்டு வாயா. அவருக்கு பாய் எது? ஆதிசேஷன். பக்தன் ஆணையிட்டான் என்பதற்காக ஆதிசேஷனை சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமியும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு பெருமாள் போயிட்டார். சாயங்காலம் பார்த்தா கோயிலில் பெருமாளை காணோம். மன்னன் துடித்து போயிட்டான். விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. ஓடுறான். இவங்க செங்கல்பட்டு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. காலில் விழுந்தான். நான் பண்ணதெல்லாம் தப்பு, தயவு செய்து நீங்கள் திரும்பி வரணும், மன்னிப்பு கொடுங்கள். ஆழ்வார் சொன்னார், மன்னித்தேன். கணிகண்ணா திரும்புனார். இப்போ பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை நம்பி பின்னால் வந்தோம், அவன் பாட்டுக்கு திரும்பிட்டான். நான் நிற்கிறதா போவதா? இவங்க கேட்டார், யோ என்னையா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல, திரும்பியா? பெருமாள் உடனே பவ்யமாக திரும்பிட்டாரான். கோயிலில் பார்க்குறார், படுக்கலாமா அல்லது நிற்கணுமா? கணிகண்ணன் போக்கொழிந்தான், துணிவுடைய சென்னா புலவன் யான் செலவொழிந்தேன். கஞ்சி மணிவண்ணா, நீயும் உன்னன் பையனாக பாய் விரித்துக்கொள். ஆணையிடுகிறார். அவன் பாயை விரிச்சுக்கிட்டு, நல்ல வேளை இனிமே தொந்தரவு பண்ணாதப்பான்னு படுத்துக்கிட்டாரான்.
இன்றைக்கும் அந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா? சொன்ன வண்ணம் கேட்ட பெருமாள். இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் போனால் அந்த திருக்கோவில் இருக்கிறது. அந்த திருக்கோவில் பெருமாளுக்கு பெயர் சொன்ன வண்ணம் கேட்ட பெருமாள். இப்போ புலவன்ட்டு இருந்தது பணிவா துணிவா இல்லை? அவரே சொல்றார் இல்லையா, துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன். இந்த சமயம் சொல்லி தந்தது, உங்கள் நெஞ்சத்தில் அன்பு இருக்குமானால் இறைவனே அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் வருவான் என்று சொல்லி தந்தது இந்து சமயம். அது